திருத்தத்தை திரும்பப் பெற எச்சரிக்கிறோம். அநியாய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற எச்சரிக்கிறோம். வாபஸ் வாங்கு. வக்ஃப் சட்ட திருத்தத்தை வாபஸ் வாங்கு. வக்ஃப் திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்கு. பாழாக்காதே. இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாழாக்காதே. இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாழாக்காதே. காப்பாற்றுவோம். அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம். அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம். செய்யாதே. வெறுப்பு அரசியலை செய்யாதே. வெறுப்பு அரசியலை செய்யாதே. அபகரிக்காதே. வக்ஃப் சொத்தை அபகரிக்காதே. அஞ்சுவோம். எதுவரையும் அஞ்சோம். எதிர்ப்போம். கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம். கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம். திணிக்காதே. இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை திணிக்காதே. இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை திணிக்காதே. அடிபணியோம். நாங்கள் அனைத்தும் உழைக்கு ஒருவரையும் அடிபணியோம். மன்னிக்க மாட்டோம். மன்னிக்க போட்டோம். போன துரோகிகளை மன்னிக்க மாட்டோம். வீழும். அநீதி வீழும். வெல்லும். நீதி வெல்லும். பாழாக்காதே. இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாழாக்காதே. காப்பாற்றுவோம். அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம். அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம். செய்யாதே. வெறுப்பு அரசியலை செய்யாதே. வெறுப்பு அரசியலை செய்யாதே. அபகரிக்காதே. வக்ஃப் சொத்தை அபகரிக்காதே. அஞ்சுவோம். எதுவரையும் அஞ்சோம். எதிர்ப்போம். கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம். கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம். திணிக்காதே. இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை திணிக்காதே. இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை திணிக்காதே. அடிபணியோம். நாங்கள் அனைத்தும் உழைக்கு ஒருவரையும் அடிபணியோம். மன்னிக்க மாட்டோம். மன்னிக்க போட்டோம். போன துரோகிகளை மன்னிக்க மாட்டோம். வீழும். அநீதி வீழும். வெல்லும். நீதி வெல்லும். வக்ஃப் திருத்த சட்டத்தை வாழ்வுரிமை பறிக்காதே. வக்ஃப் திருத்த சட்டமா வக்ஃப் திருத்த சட்டமா ஆரி சுருட்ட திட்டமா வக்ஃப் திருத்த சட்டமா ஆரி சுருட்ட திட்டமா நாடாளுமன்ற ஜனநாயகத்தை தோண்டி புதைக்காதே
கண்டிக்கிறோம் 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 மோடி அரசை கண்டிக்கிறோம் 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 வக்ஃபு திருத்த சட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். நிகழ்த்த அன்பையும் ஆகிய ஏகவல்ல அல்லாஹ்வை போற்றி பொருளாக ஆரம்பிக்கின்றது. வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக தாம்பரம் வட்டார ஜமாத் மஸ்ஜிதே அன்வரி பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் ஆஜி முகமது யூசுப் சாஹிப் அவர்களே, மஸ்ஜிதே அன்வரி பள்ளிவாசலின் நிர்வாகிகளே, பெரும் திரளாக கூடியிருக்கின்ற ஜமாத்தார்களே, ஆங்காங்கே என்று செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற சகோதரிகளே, இங்கே உண்மையை எடுத்துச் சொல்வதற்காக வருகின்ற உளவுத்துறை அதிகாரிகளே, பத்திரிகை துறை சார்ந்த சகோதரர்களே, உங்கள் அனைவரும் மீதும் என்று அந்த ஏகவல்ல அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நலப்பட்டுமாக என்று கூறி பிரார்த்தனை செய்வதாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்தியாவில் ஆட்சிக்கு வந்து ஏறத்தாழ 11 ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் மட்டுமே குறிவைத்து இஸ்லாமியுடைய சட்டத்திலே கை வைத்து ஆர்டிகல் 25 30 வரை இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்று இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய பள்ளி இமாம் இன்னைக்கு ஜும்மா பயான்ல கூட இந்த சொத்துக்கள் எல்லாம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், நம் மீது என்ன கடமை இருக்கிறது என்பதை மிக தெளிவான முறையில் இன்றைக்கு ஜும்மா பயான்ல சொன்னாங்க. இந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டியது நம் மீது கடமையாக இருக்குது. இந்திய திருநாட்டில் மட்டுமல்ல வக்ஃபு சொத்து, உலக நாடு முழுவதும் வெவ்வேறு பெயர்களிலே இந்த சொத்துக்கள் இஸ்லாமியர்கள் சொத்துக்கள் பாதுகாக்கப்படுது. நமக்கு 1450 ஆண்டுகளுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பாதைதான் இந்த வக்ஃபு. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃபு. இது யார் நமக்கு யார் வீட்டில் சொத்தை கொண்டு நம்ம இடத்துல குறித்து இதுல நாம சுதந்திரமாக வாழல. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய அது பள்ளிவாசலாக இருக்கட்டும், அல்லது வீடுகளாக இருக்கட்டும், அல்லது பிற மற்ற தொழில்துறை நிறுவனங்களாக இருக்கட்டும், இவை அனைத்துமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வக்ஃபு, அன்பளிப்பாக வக்ஃபு செய்யப்பட்டது. தனிநபருக்கு யாருக்கும் வக்ஃபு செய்யப்படல. அதே போல இந்த சொத்தை யாரு வக்ஃபு செஞ்சாங்களோ அவரும் உரிமை கொண்டாட முடியாது. இப்படி இருக்க ஒரு சூழல்ல இன்றைக்கு 115 திருத்தங்கள் இன்றைக்கு இந்த மோடி அரசாங்கம் ஏறத்தாழ 200 மணி நேரம் பாராளுமன்றத்தில் போராட்டத்துக்கு பிறகு இந்த பாசிச அரசாங்கம் இஸ்லாமியருக்கு எதிராக மேல்சபையிலும் பாராளுமன்றத்திலும் நிறைவேற்றினாங்க சொன்னாங்க. இது சரியான போக்கு அல்ல. இந்த நிலை இதே மாதிரியாக நிச்சயமாக நீடிக்காது. ஏன்னா இந்த நாடு எப்படி சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்கு நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் எங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இந்த நாடை எப்படி மீட்டெடுக்கணும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இந்த நாடை 200 ஆண்டுகள் ஆண்டுகின்ற ஆன்மீகத்திலிருந்து இந்த நாட்டை எப்படி மீட்டெடுக்கணும்ன்றத எங்களுடைய இமாம்கள் ஜும்மா பயான்ல எங்களுக்கு என்ன பண்றாங்க, கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இந்த மண்ணில் சிந்திய ரத்தம் இன்னும் மிச்சம் இருக்கு. இதோட முடிஞ்சதில்லை, இந்த சுதந்திரத்தோட முடிஞ்சதில்லை. இன்னும் இந்த ரத்தம் இருக்கு, மிச்சம் இருக்கு. நிச்சயமாக இன்னைக்கு நீங்க 11 வருஷம் தான் ஆண்டுங்க. நாங்க ஏறத்தாழ கணக்கு பிரகாரம் 800 ஆண்டுகள் இந்த நாட்டில் ஆண்டுகிறோம். 800 ஆண்டுகள் ஆளும் போது எங்களுடைய ஆட்சியாளர்கள் யாருக்கும் எதிராக இருக்கிற, இந்துவுக்கு எதிராகவோ, கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவோ, சைக்கிள்கள் ஜீனர்களுக்கு எதிராகவோ, பௌத்தர்களுக்கு எதிராகவோ, அல்லது மதமே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்தியர்களுக்கு எதிராகவோ யாருக்காகவும் இஸ்லாமியர்கள் ஆண்ட அந்த 800 ஆண்டு காலத்துல எல்லாருக்கும் சம நீதி, எல்லாருக்கும் சம பங்கு, கோயில்கள் கட்டி கொடுக்கிறது முதற்கொண்டு அனைத்திலும் எங்களுடைய ஆட்சியாளர்கள் சரியான ஒரு ஆட்சியை ஆண்டு சென்றிருக்கிறார்கள்.
எங்களுக்கு நீங்கள் ஆட்சி ஆள கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டை உங்களிடத்திலிருந்து எப்படி மீட்டெடுக்கின்ற அதுவும் எங்களுக்கு தெரியும். இந்த சொத்து உங்க அப்பா வீட்டு சொத்து கிடையாது. இந்த சொத்து இருக்க இது உங்க அப்பா வீட்டு சொத்து இல்லை. எங்க தாத்தன், எங்க பாட்டன், எங்க பூட்டன் அவன் வீட்டு சொத்து. உங்க அப்பா வீட்டு சொத்துலாம் கிடையாது. உங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு வரல. மோடி அம்மா வீட்டுல இருந்தோ, அமித்ஷா அம்மா வீட்டுல இருந்தோ, RSS காரன் வீட்டுல இருந்தோ, யாரும் அப்பா அத்தா வீட்டுல இருந்தோம்ல கொண்டு வந்து நாங்க அனுபவிக்கல. எங்க சொத்துல எங்க பாட்ட போட்ட சொத்தை நாங்க அனுபவிக்கிறோம். அதனால நிச்சயமாக நாங்க என்ன பண்ணுவோம், ஒண்ணு வென்றெடுக்க முடியாத சக்தியானி இல்ல. RSS நிச்சயமாக நாங்கள் வென்றெடுப்போம். RSS BJP இல்லாத ஒரு இந்தியாவை நாங்கள் நிச்சயமாக நாங்கள் உருவாக்குவோம். இந்த ரத்தம் எங்களிடத்தில் இருக்குது. நிச்சயமாக எங்களுடைய உயிரை கொடுத்தாவது இந்த மண்ணையும் இந்த இஸ்லாத்தையும் மார்க்கத்தையும் எங்களுடைய சொத்துக்களையும் மீட்டெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒன்றிய அரசே 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 ஓர் அனுமதி செய்யாதே வக்ஃப் திருத்த சட்டத்தால் வாழ் உரிமை பறிக்காதே வக்ஃப் திருத்த சட்டமாம் வாரி சுருட்ட திட்டமாம் வக்ஃப் திருத்த சட்டமாம் வாரி சுருட்ட திட்டமாம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை குடித்தோண்டி புதைக்காதே கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் வக்ஃப் சட்ட திருத்தத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். வக்ஃப் திருத்த சட்டத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்தியா என்ற தாய்நாடு இஸ்லாமியர்கள் வழிபாடு 30 கோடி முஸ்லிம்களின் நிலைப்பாடு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் உரிமை கேட்கும் ஆர்ப்பாட்டம் உரிமை கேட்கும் ஆர்ப்பாட்டம் பாதுகாப்போம் வக்ஃப் சொத்தை பாதுகாப்போம் எல்லா புகழும் இறைவனுக்கே இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்கு எல்லா புகழும் இறைவனுக்கே இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்கு